ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம மதியானத்துலேருந்து வந்த நிகழ்வுகளை ஒரு முக்கிய தொகுப்பாக பார்க்க போகிறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா தலைப்பு செய்திகளாகவே வந்திருக்கு, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்குது. எல்லாம் சேர்த்து பார்க்கலாம். முதல் விஷயமே, லெபனானுடைய போராளி குழு பார்த்தீங்கன்னா கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 31 முறை இஸ்ரேலை அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் இத்தனை வருஷத்தில் பண்ணதே இல்லையாமா. கடந்த 24 மணி நேரத்தில் முன்னெடுத்திருக்காங்க. காரணம் என்னன்னு பார்க்கும்போது, இஸ்ரேல் மறுபடியும் படைகளை உள்ளே அனுப்பி இருக்குது. அதிகபட்சமாக அவங்க 7 கிலோமீட்டர்லேருந்து இப்போ 12 கிலோமீட்டர் அடைஞ்சிட்டாங்க. அதனால் இப்போ உள்ள ஊடுருவாங்க. அப்படிங்கிறதுனால அவங்களும் அவங்களுடைய யுக்தியை மாற்றி அதிக தாக்குதலை பண்ணியிருக்காங்க. அடுத்து இப்போ ஒரு தகவல் வந்திருக்குது. யுஎஸ் உடைய நேவி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இப்போ ஏமனுடைய வான்பரப்பில் அவங்களுடைய விமானங்களை பறக்க வச்சு தகவலை எடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எப்பெல்லாம் தகவல் எடுக்கிறாங்களோ அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏமன் மேலே தாக்குதல் பண்ணுவாங்க. அதனால இந்த தடவை தாக்குதல் பண்ண போறாங்க அப்படிங்கிறது முன்கூட்டியே சொல்றாங்க. போன தடவை நம்ம இதை தான் சொல்லியிருந்தோம். கரெக்டா போன வாரம் சொல்லிட்டு இருந்தோம். சொல்லி ஒரே நாள்ல அடிச்சிருந்தாங்க. ஏன்னு பார்க்கும்போது, எப்பெல்லாம் இவங்களுடைய போர்க்கப்பல் தாக்கப்படுதோ அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பதிலுக்கு அடி கொடுக்கறதுக்காக இந்த வேலையை பண்ணுவாங்க. முந்தா நேற்று தான் அவங்களுடைய போர்க்கப்பலை கடுமையா 8 மணி நேரம் அடிச்சிருந்தாங்கன்னு நம்ம சொன்னோமா. அதனுடைய விளைவா இப்ப மறுபடியும் போய் இவங்க அடிக்கிறதுக்கு போறாங்க. அடிச்சாலும் இதனால எந்த ஒரு லாபமும் அமெரிக்காவுக்கு இருக்காது. நாங்களும் பதிலுக்கு அடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்களோ தவிர இந்த மாதிரி பல தடவை அடிச்சிருக்காங்க. ஆனாலும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா கடல்ல முற்றுகையிட்டு தான் இருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய ஏமன் குழு. அடுத்து இன்னைக்கு பார்த்தா சேனல் 12 ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் அவர்கள் நெத்தன்யாவுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்காங்க, ப்ராமிஸ் கொடுத்திருக்காங்க. நான் வந்துட்டா போதும், உங்க மேல இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் நீக்கிறேன். ஒரு சில தடைகள் இருக்கிறனாலதான் உங்களால என்ன பண்ண முடியல, எங்கள்ட்ட இருந்து முழுசா உதவி வாங்க முடியல. அதனால இனி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, நீங்க எதை கேட்டாலும் நாங்க கொடுக்குறோம். ஜோ பைடன் இருந்தபோது உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ இனி அதெல்லாம் நாங்க கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு ட்ரம்ப் நெத்தன்யாவுக்கு ப்ராமிஸ் பண்ணதாக சேனல் 12 சொல்லிட்டு இருக்காங்க. இது இஸ்ரேலுடைய ஊடகம் தான். இதை நம்ம எந்த அளவுக்கு நம்புறதுன்னு சொல்லிட்டு தெரியல. அடுத்து பார்த்தா வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அவங்க ஒரு தகவலை சொல்றாங்க. அவங்க அமெரிக்கா சேனல். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது, நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், எலான் மஸ்கும் அதுக்கப்புறம் ட்ரம்ப்பும் அதுக்கப்புறம் ஈரானுடைய தூதர் 3 பேரும் சேர்ந்து பேச்சுவார்த்தை போனாங்க. பேசி உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன பிரச்சனை, ஒரு பிரச்சனையும் இல்லை, விட்டுருங்க, நீங்க தனி நாங்க தனி, ஈரானும் அமெரிக்காவும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பாவே போய்க்கலாம், எந்த ஒரு டென்ஷனும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா நியூயார்க் டைம்ஸ்லயும் வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னல்லையும் நேற்று சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது, அதுல அவங்க முக்கியமா என்ன கேட்டாங்கன்னா, எல்லாம் ஓகே, ஆனா நீங்க என்ன பண்ணுவோம், எங்களுக்கு ஒரு கையெழுத்து போட்டு தரணும். ட்ரம்ப்பை என்ன பண்ண மாட்டேன், அசாசினேட் பண்றதுக்காக, அவரை தாக்குறதுக்காக, அழிக்கிறதுக்கான முயற்சியை செய்ய மாட்டேன்னு கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஈரான் ஆரம்பத்துல இருந்து நாங்க அந்த விஷயத்தை செய்யவே இல்லை, ட்ரம்ப்பை நாங்க இது காலை வச்சு அடிக்க போறோம், அதை செஞ்சது நாங்க இல்லை, ஆனா ஜோ பைடனுடைய அரசு எங்க மேல பழி போட்டுட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க, கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாங்க தான் முதல்ல ட்ரை பண்ணோம், ஆனா இனிமேல் ட்ரை பண்ண மாட்டோம் அப்படிங்கக்கூடிய அர்த்தம். இதை ஈரான் கையெழுத்து போடுவாங்கன்னா கண்டிப்பா கையெழுத்து போட மாட்டாங்க. முதல் இதை தான் அவங்க கேட்டாங்களா அப்படிங்கிறது எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. இவங்களே வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ல இப்படி ஒரு விஷயத்த எழுதியிருக்காங்க. ஆனா இது நம்பத்தக்க விஷயமாக இல்லை. இப்படி ஒரு விஷயத்த கேட்கறதுக்கும் சான்ஸ் இல்லை. அப்படி கேட்டாலும் ஈரான் கண்டிப்பா கையெழுத்து போட்டு தர மாட்டாங்க. அடுத்து நம்ம நேற்று ஒரு தகவல் சொல்லியிருந்தோம், இன்னும் உறுதியாகல, நம்ம உறுதியானா சொல்றோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த விஷயம் உறுதியா இருக்குது. அதாவது ஈரானுடைய ஆயத்துல்லா கொமேனி அவர்களுடைய அட்வைசராக இருக்கக்கூடியவர் என்ன பண்ணியிருந்தாரு, சிரியாவுக்கு வந்திருந்தார், டமாஸ்கஸ்க்கு ஒரு மீட்டிங் போட்டிருந்தாரு, பேசிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேல் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை கொடுத்திருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்க அட்டாக் நடந்தது உண்மைதான், அதே மாதிரி அவர் வந்தது உண்மைதான், ஆனா அவங்க அட்டாக் பண்ண இடத்துல அவர் இல்லை. அதுக்கப்புறம் என்ன இருக்காருன்னா, அவர் அங்க முடிச்சு போட்டு அங்கிருந்து என்ன பண்ணிருக்காரு, லெபனானுக்கு போயிருக்காரு. லெபனானுக்கு போயிட்டு பேட்டியே கொடுத்துட்டு வந்திருக்காரு பிரஸுக்கு. அதனால அவர் உயிரோட தான் இருக்காரு. ஆனா அந்த இடத்துல அட்டாக் நடந்தது உண்மை, ஆனா இவங்க போட்ட மீட்டிங் போட்ட இடமாக அது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிரியால அங்க இந்த விஷயத்த செய்ய போறாங்கிற அளவுக்கு அவங்க உளவு தகவல் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இவங்க ஏதாவது ஒரு விதத்துல முன்னாடியே யோசிச்சு அதை தவிர்த்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படியே நம்ம ஈரான்ல பார்த்தோம்னா ஆக்சிஸ் பத்திரிகை என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஈரானை இஸ்ரேல் அடிச்சாங்கல்ல, அந்த சமயத்துல ஒரு முக்கியமான நியூக்ளியர் சென்டர் என்ன ஆயிருக்குன்னா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு, இப்ப இத்தனை நாள் ஆச்சு, அங்க பெருசா ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்குது. ஏன்னா இவங்க அடிச்சதுல ஏதாவது ஒரு சேதம் ஆயிருக்கும். அதனாலதான் அந்த இடத்துல எந்த ஒரு வேலையும் நடக்காம இருக்குது. அந்த ஒரு இழப்புகள் அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு ஒரு சேட்டலைட் பிக்சர்லாம் வெளியிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த சேட்டலைட் பிக்சர்ல பார்க்கும் போது சும்மா தூரத்துல இருந்து பாக்குறதுனால ஏதோ ஒரு கருப்பு புள்ளி
இருக்கிற மாதிரி தெரியுமோ தவிர வேற எந்த தகவலும் நமக்கு டீட்டெயிலா தெரியாது. ஆனா இவங்க சொல்றாங்க, நாங்க முன்னாடி இருந்த சேட்டலைட் பிக்சருக்கும் இதுல இருக்கக்கூடிய சேட்டலைட் பிக்சருக்கும் பார்க்கும்போது ஒரு இடம் வந்து கொஞ்சம் கருப்பா தெரியுது, அதனால வந்து அந்த இடத்துல வந்து தாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிஸ் பத்திரிகை வந்து தகவலை வெளியிட்டு இருக்காங்க. அது இல்லாம ஈரான்லயே இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஈரான் வந்து அடிக்க மாட்டாங்க, ட்ரம்ப் வந்தனால வந்து இஸ்ரேலை இனி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு இருக்காங்க. உடனே வந்து ஈரானே வந்து அதுக்கப்புறம் அறிவிப்பு கொடுத்து நியூஸ்ல எல்லாம் வந்திருக்கு, இல்ல நாங்க பயப்படலாம் கிடையாது, நாங்க நசுக்கக்கூடிய அடியை நாங்க கொடுக்கதான் போறோம், இப்படியான தகவலை வந்து பரப்ப விடாதீங்கன்னு சொல்லிட்டு நேத்து வந்து வார்னிங்கும் கொடுத்திருக்காங்க. இதே நேரத்துல இந்த நெத்தனியாகு என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு நம்ம சொன்னோம் முந்தா நேத்து, ஈரான் மக்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு, என்னாலேயே உங்க நிலைமையை நினைச்சு பார்க்க முடியல. இப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனை, உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய ஈரானுடைய கவர்மெண்ட் தான். அவங்க எங்களை அடிக்கிறேன்னு சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் லெபனானுக்கு சிரியாவுக்குலாம் உதவி செஞ்சுட்டு டாக்ஸுக்கு மேல டாக்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்குலாம் ஒரு விடிவு காலம் வருவதற்கு நான் ஏற்பாடு பண்றேன், நான் சீக்கிரமா என்ன பண்ணுவேன், அவங்களெல்லாம் வந்து அழிச்சிருவேன், உங்களுக்கு விடிவு காலம் தான் சொல்லிட்டுலாம் இங்கிருந்து அப்படியே பாசமா ஈரான் மக்களுக்காக வந்து நெத்தனியாக வந்து என்ன பண்ணிருப்பாரு, பேசி வச்சிருப்பாரு. ஆனா அது எதுவுமே அந்த நாடகத்துக்கு ஒரு பைசா பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லலாம். நேத்து வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு ஜும்மா நாள்ல. ஜும்மாக்கு அப்புறம் வந்து பார்த்தா பள்ளிவாசல்ல வெளியே உட்காந்துருக்காங்க. அங்க வந்து எல்லா பள்ளிவாசலுக்கு வெளியே ஒரு டேபிள போட்டு அவங்க ஒரு 4-5 பேர் உட்காந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பாலஸ்தீனத்துக்கும் லெபனானுக்கும் இன்னும் இந்த போருக்குலாம் வந்து ஃபண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்படி கொடுக்க சொல்லும் போது அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் தானா வந்து எல்லாருமே நகைகளை கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, நாங்க ஃபண்ட் கலெக்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க என்ன கொடுத்துட்டு இருக்காங்கன்னா, காசெல்லாம் யாரும் கொடுக்கல, அப்படியே தராசுல வந்து எடை போட்டு இத்தனை கிராம் இத்தனை பவுனுன்னு சொல்லிட்டு எழுதி வாங்கி வச்சுட்டு இருக்காங்க. ஒரு பாக்ஸ் ஃபுல்லா வந்து பார்த்தா செயின், ஒரு பாக்ஸ் ஃபுல்லா வந்து மோதிரம்னு சொல்லிட்டு யார் என்னென்ன கொடுக்குறாங்களோ அதெல்லாம் பிரிச்சு போட்டு எல்லாரும் மக்கள் வந்து பொதுவா வந்து விரும்பி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நெத்தனியாக வந்து உங்களுக்கு இதனால எல்லாம் வந்து நெருக்கடின்னு பேசிட்டு இருக்காரு. நெருக்கடி எல்லாம் இருக்கட்டும், பொருளாதார பிரச்சனை இருக்குது, விலையெல்லாம் ஏறிடுச்சு, அதெல்லாத்தையும் ஒரு பக்கம் விட்டுட்டாலும் கூட மக்கள் இருக்கிறது போக தானா வந்து கொடுக்குறாங்கன்னா எந்த அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து இந்த காரியத்துல உறுதியா இருக்காங்க அப்படிங்கறது வந்து இது நெத்தனியாக பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இவங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி இவங்க மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதை தான் அந்த மக்களும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க. இவங்க மக்கள் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, டெல் அவிவ்க்குள்ளேயே இருந்துட்டு பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக, பாலஸ்தீன மக்களுக்கு நீங்க சுதந்திரத்தை கொடுங்க, அவங்களுக்கு அவங்க நிலத்தை கொடுங்க, அவங்க பாவம்னு சொல்லிட்டு இப்ப ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப வந்து ஒரு வருஷத்தை தாண்டிடுச்சு, கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷம் முடிஞ்சு ஒரு மாசமே முடிஞ்சிருச்சு. ஆனா இதுவரையும் வந்து என்ன ஆயிட்டு இருந்துச்சுன்னா, இஸ்ரேலுக்குள்ள வந்து பிணை கைதிகளை மீட்டு கொடுங்கன்னு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, நெத்தனியாகவே ஆட்சியை விட்டு போங்கன்னு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப வந்து இது ரெண்டையும் விட்டு போட்டு நேத்து நைட்டெல்லாம் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது, இன்னி வந்து பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்க பாலஸ்தீனத்துடைய ஆதரவாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சிருக்காங்க. இது இஸ்ரேல் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து கலைக்கிறப்புல படாத பாடுபட்டிருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல இப்படியும் வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் அங்க வந்து என்ன ஆகும், நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்படி வந்து இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேலுக்குள்ளேயே ஆட்கள் இருக்கும்போது இவங்க வந்து நினைச்சுக்கிறாங்க ஈரானுக்கு எதிராக ஈரானுக்குள்ள ஆட்கள் இருப்பாங்கன்ட்டு. ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து தியாகத்துடைய அடையாளமாக அவங்களே இந்த விஷயத்துக்காக முன் வந்து செலவு செய்யறாங்க. நகையெல்லாம் இன்னைக்கு சும்மா வந்து கிடையாது, எல்லாம் லட்சக்கணக்கான மதிப்பில் ஆயிடுச்சு. எல்லாம் கொண்டு வந்து விலையிலெல்லாம் வைக்கும் போது பார்த்தா எல்லாம் 2 பவுன் 3 பவுன்ல சாதாரணமா கொடுத்துட்டு இருக்காங்க விரும்பி. அப்படிதான் அங்க லெபனான்லயும் பொதுமக்கள் இருக்காங்க. அதனாலதான் லெபனான்ல இருக்கக்கூடிய போராளி குழு காசாக்காக சப்போர்ட் பண்ணி இப்படி சண்டையில இறங்க முடிஞ்சு. அந்த மாதிரிதான் ஈரானும் இருக்கிறாங்க, அந்த மாதிரிதான் சிரியாவும் இருக்கிறாங்க, ஈராக்கும் இருக்கிறாங்க, ஏமனும் இருக்கிறாங்க, அதே போலதான் காசாவும் இருக்கிறாங்க. அதனாலதான் வந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னா, இங்க எல்லாம் ஒற்றுமையாக போராளி குழுக்கள் சாதிக்க முடியுது. இல்லாட்டினா சீக்கிரமா என்ன இருப்பாங்க, பொதுமக்களை காட்டி கொடுத்துருவாங்க, காட்டி கொடுத்து விஷயத்த சீக்கிரமா முடிச்சிருப்பாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. பொதுமக்கள் ஒவ்வொருத்தவங்களுமே போராளிகளாக செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவே வந்து அது பாக்குறக்கே வந்து ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துச்சு அந்த வீடியோலாம். இது இல்லாம இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தின்னு சொல்லிட்டு பார்த்தா, ரொம்ப வருடத்துக்கு முன்னாடி 1984 கைதியான ஒரு மனிதர் வந்து ஒரு 40 வருஷம் கழிச்சு இப்ப ஜெயில இருந்து வந்து ரிலீஸ் ஆகி வராரு. அவர் வந்து கைது ஆகும்போது ஒரு 20-30 வயசு இருந்திருக்கும். இப்ப அவர் வந்து 40 வருஷம் கழிச்சு வராருன்னா அவருக்கு ஒரு 60-70 வயசு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் யாருன்னு பார்க்கும்போது லெபனானுடைய போராளி குழுல முக்கியமா இருந்தவங்க. இப்ப வந்து அதுக்கப்புறம் அந்த 40 வருஷத்துலதான் வந்து தனித்தனியா வந்து பிரிஞ்சிருச்சு. இருந்தாலும் முதல்ல லெபனான் வந்து பார்க்கும்போது இஸ்ரேலுடைய கண்ட்ரோல் எல்லாம் வந்து இருந்துட்டு இருந்த போதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு எல்லாம் இருந்த போது அங்கிருந்த ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு அமைப்பா இருந்தாங்க. அப்ப வந்து அவர் இருந்தாரு.
2 தூதரை வந்து கொன்னுட்டாரு, அழிச்சாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள வந்து கைது பண்ணிட்டு போய் போட்டாங்க. பிரான்ஸ் போட்டாங்க. பிரான்ஸ் 40 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்தாங்க. இப்ப 40 ஆண்டு முடிஞ்சு இப்ப வந்து என்ன ஆகுது, அவர்களுக்கு வந்து விடுதலை கிடைக்குது. ஆனா விடுதலை கிடைக்குமான்னு கேட்டா உடனே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இஸ்ரேலை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து வழக்கு போட்டு இல்ல இல்ல அவரை விடக்கூடாது, ஆயுள் முழுவதும் ஜெயில வைங்கன்னு சொல்லிட்டு இப்ப கேஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால அவர் வந்து லெபனானுக்கு வந்தாதான் நெசம். ஒருவேளை அந்த கேஸ் நிக்கலைன்னா கண்டிப்பா வந்து அவர் என்ன பண்ணுவார்னா, பிரான்ஸ்ல இருந்து லெபனான் கையில ஒப்படைக்கப்படுவாரு. அப்படி அவர் லெபனான் கையில ஒப்படைக்கப்பட்டா என்ன நடக்கும்னு இவங்க பயப்படுறாங்கன்னா, அவர் அப்பவே ஒரு பெரிய ஆளு. அந்த மாதிரி பெரிய ஆளுகள்லாம் ஜெயிலுக்குலாம் போயிட்டு வராங்கன்னா அவங்க வந்து வீட்ல எல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்கள போராளி குழுக்கள் வந்து தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அவங்கள சேர்த்திக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அவங்களே வந்து ஒரு முக்கியமான பொசிஷனுக்கு வந்துருவாங்க. ஒருவேளை அவர் 40 வருஷமா சிறைக்குள்ள போகாம இருந்தா இன்னைக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு பெரும் தளபதிகள் லிஸ்ட்ல, அதாவது வந்து நசருல்லா கூடவே அவரெல்லாம் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுன்னு சொல்றாங்க. அதனாலதான் அவர் வந்தாருன்னா இவங்க கூட ஜாயின் ஆயிடுவாருன்னு சொல்லிட்டு விடாம வச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரிதான் இஸ்ரேலுக்குள்ள வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, காசாவை சேர்ந்த எத்தனையோ தலைவர்களே உள்ள சிறையிலேயே வச்சுட்டு இருக்காங்க. அதுலயும் வந்து சின்வாருக்கு பதிலாக, சின்வாருக்கு முந்தைய இடத்துல கூட ஒரு நபர் இருக்காரு. ஆனா அவரை இன்னுமே என்ன பண்ணல, அவங்க வெளியே விடாம உள்ளதா வச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து பார்க்கும்போது யாசர் அரஃபாத் இருந்த காலத்திலேயே கூட இருந்தவங்க. ஆனாலும் அவங்களாம் வரக்கூடாது, அவங்கெல்லாம் தான் அப்பவே வந்து சண்டை போட்டவங்க. இத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க யுக்திகள் எல்லாம் போட்டு பெரிய காரியத்தை செஞ்சு இந்த அளவுக்கு வந்து அங்க வந்து இருந்துட்டு இருக்காங்க. இஸ்ரேலை எதிர்த்துட்டுனா அதுக்கு இந்த தலைவர்கள்லாம் ஒரு காரணம். அதனால பயந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, அவங்க அப்படியே ஜெயிலேயே வச்சுட்டே இருக்கிறாங்க. நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் அவர்களை வந்து விடுதலை செய்யறாங்களா இல்லையான்ட்டு. இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கல்லறைகள் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்களாமா. ஏற்கனவே அவங்களுடைய பழக்கம் என்னன்னா, மலை உச்சியில கல்லறை எல்லாம் கட்டி இந்த மாதிரி ராணுவ அதிகாரிகள் எல்லாம் கொண்டு போய் வந்து என்ன பண்ணுவாங்க, அங்க போட்டுருவாங்க. அந்த மாதிரி இப்ப 600 கல்லறைகள் புதுசா கட்டிட்டு இருக்காங்களாமா. எதுக்காகனா, ஏற்கனவே வந்து அவங்க எல்லாம் இறந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு இருக்காங்க. அவங்களை கொண்டு போய் வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லாம இருக்கு. அதனால அந்த 600 பேர்த்தையும் கொண்டு போய் வந்து வைக்கிறதுக்காக வந்து கட்டிட்டு இருக்காங்க. ஆனா கேளுங்க, கேட்டா இதுவரை 10 பேர் தான் இறந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா கல்லறையும் மட்டும் யாராவது 600 கட்டுவாங்களா? அந்த அளவுக்கு அங்க இறந்திருக்காங்க. அதனாலதான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கட்டிட்டு இருக்காங்க. இது வந்து அவங்களுடைய செய்திகள்லயே இன்னைக்கு வெளியாயிருக்கு. இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.